அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நடந்து முடிந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் 22ஆம் தேதி விட்டுருந்தாங்க. அதனுடைய ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய மார்க் லிஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் விட்டுட்டாங்க. அப்படி அதில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நான் எக்ஸாமினர் ஜூனியர் பைலீஃப் அப்ளை பண்ணியிருந்தேன் சார். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மார்க் வந்து பார்ட் ஏல, அதாவது தமிழில் நம்ம எழுதியிருப்போம். தமிழில் பார்ட் ஏல வந்து 50க்கு 49 எடுத்திருக்கேன். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 120க்கு 103 மார்க் எடுத்திருக்கேன். என்னோடய மார்க் ஒரு 3 மார்க் குறைஞ்சிருக்கு நான் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வருது 170க்கு நடந்தது நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. 170க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 152 எடுத்திருக்காரு. அவர் 155 கால்குலேட் பண்ணி வச்சுருந்தா தான் 3 மார்க் வந்து லெஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் அவங்க அப்ளை பண்ணியிருந்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டியில் அதே 49 சரிங்களா. முன்னாடி ஒருத்தர் எடுத்தார் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இவர் 49. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 40 எடுத்திருக்காரு. இது மொத்தம் நடந்தது நம்மளுக்கு தெரியும் 100 கொஷின் நடந்தது. 100க்கு வந்து இவர் 89 எடுத்திருக்காரு. அப்போ இந்த 2 பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இவங்களை செலக்ட் ஆகுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எந்த கேட்டகரியில் வராங்க, இன்னொன்று எதனா ப்ரியாரிட்டி இருக்கா, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்கேஸ் இவங்க ப்ரியாரிட்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், 85+ இருந்தாவே நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சான்ஸ் தான் இருக்குது, அதுவும் 90% தான். இன்கேஸ் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இவங்க அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 89க்கெலாம் 99% சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 152 எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, எக்ஸாமினர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ரீடர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் 152ல் இதே கேட்டகரி தான். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்து இல்லை டைப்பிங் என்ன முடிச்சிருந்து நீங்கள் ப்ரியாரிட்டி பிஎஸ் டீமில் வரீங்க அப்படின்னா இந்த 150+ எடுத்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு 95% சான்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு 2 டேஸில் 2 or 3 டேஸில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரிசல்ட். அடுத்த ஸ்டேஜுக்கான ஃபுல் டீட்டெயில் என்னென்ன வேணும், மொத்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் எதை சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. அது நானே இருந்தாலும். ஏன் அப்படின்னா ரிசல்ட்டு வந்து உங்களோட நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் பாஸ் ஆகிட்டங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டங்கன்ற வரைக்கும் எதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் எதுவும் டென்ஷன் ஆகாமல் எதை பற்றியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த எந்த போர்டும் பண்ணாத அளவுக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்லா வெயிட் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.